கேபி சிட்டாடியிலிருந்து பேராசிரியர் கந்தசாமியின் பணிவான வணக்கங்கள். நம்முடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து பார்த்திருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகள். நாம் இந்த குறிப்பிட்ட பதிவிலே 2 பாடல்களை பார்க்க போகிறோம். ஏற்கனவே நாம் விருச்சிகம் மற்றும் கும்பராசிகளுக்கான பரிகார பாடல்கள் என்று நாம் குறிப்பிட்டிருக்கிற பாடல் நம்பரை 59 மீண்டும் ஒரு முறை அதனுடைய சுருக்கமாக அந்த பாடலை பார்த்துவிட்டு 60வது பாடலை நாம் இந்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம். 59வது பாடலை நாம் பாடி இது பண்ணுவதால் 2 ராசிகளுக்கு பரிகார பாடல் மட்டுமல்ல, நாம் எல்லோருக்கும் நம் பிள்ளைகள் நல்லவர்களாக வளருவதற்கு அந்த பாடல் ஒரு நல்ல பாடலாக இருக்கும். இப்போது மீண்டும் இந்த பதிவிலே பார்க்க போகிற 2வது பாடல் நாம் மெய்யுணர்வு பெறுவதற்காக நாம் பாடி பரவசமடையலாம். வாருங்கள், நாம் பார்க்கலாம். 59வது பாடலுக்கு அன்னையின் இயல்பு என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. 58வது பாடல் தஞ்சமே என்று முடிவடைந்தது. ஆகவே இந்த பாடல் தஞ்சம் பெரிதில்லை ஈதல்லதென்று உன் தவநெறிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றிலேன் ஒற்றை நீள் சிலையும் 5 அம்பும் இக்க அலராகி நின்றாய் ஆரெனினும் அறியார் யாரெனினும் பஞ்சு 5 மெல்லடி யாரடியார் பெற்ற பாலரையே என்பதை இப்படி பிரித்து படித்தால்தான் நமக்கு எளிமையாக பாட முடியும் என்பதாலே எல்லோருக்கும், இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும், ஏன்னால் இது சிறுவர்கள் குடும்பத்தில் உள்ள எல்லோரும் பாடி இதை நாம் இதனுடைய பயன் பெறலாம். ஆகவே நான் இதை பிரித்து எழுதியிருக்கிறேன். தஞ்சம் பிரிதில்லை ஈதல்லதென்று உந்தவனெறிக்கே நெஞ்சம்பயில நினைக்கின்றிலேன் ஒற்றை நீள் சிலையும் 5 அம்பும் இக்கு அலராகி நின்றாய் அறியார் எனினும் பஞ்சு 5 மெல்லடியார் அடியார் பெற்ற பாலரையே. இந்த பாடலுக்கு என்ன பொருள் என்றால், நீண்ட தனிவில்லும் 5 மலரம்புகளையும் நின் திருக்கரத்திலே ஆயுதங்களாக கொண்ட தேவி அபிராமி, வேறு பற்றுக்கோடு இல்லை என்று உன்னை தியானிக்கும் தவ வழியிலே என் மனத்தை பழகும்படி அடியேன் செய்ய எண்ணிலேன் இல்லை. பஞ்சை மிதிப்பதாயினும் அஞ்சுகின்ற மென்மையான அடிகளையுடைய தாய்மார்கள் தாம் பெற்ற பிள்ளைகள் அறியாமையுடையவர்களாக இருந்தாலும் அவர்களை தண்டிக்க மாட்டார்கள். அதுபோலவே அன்னை நீ என்னையும் புறக்கணித்து தண்டிக்காமல் அருள் புரிய வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை வைப்பது போல இந்த பாடலை அபிராமி பட்டர் பாடுகிறார். அதாவது அன்னையினுடைய தோற்றத்தை வர்ணித்துவிட்டு அவரோடு தாங்கிய 5 அம்புகள், மலரம்புகள், பாசம், அங்குசம், இவையெல்லாம் அவளுடைய 4 கரங்களிலும் இருக்கக்கூடிய ஆயுதங்கள். அவை இல்லாமல் அவள் அபய முத்திரையும் காட்டி அருள் புரிவாள். ஆகவே அறியாமையினால் நான் உன்னை தியானிக்கும் தவ வழியிலே நாம் ஈடுபட்டு உன்னை வழங்காவிட்டாலும் கூட என்னை நீங்கள் காத்தருள்வாய் என்று இந்த பாடல்களை சொல்கிறார். இது ஏற்கனவே நம்முடைய சேனலிலே இந்த 3 பதிவுகளிலும் பாடல் 40, 59, 75 இந்த 3ம் கும்பம் மற்றும் விருச்சிக ராசிகளுக்கு பரிகார பாடல்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் பார்த்து நீங்கள் முழுவதுமாக படித்து பரவசப்பட்டு பயன்பெறுங்கள். அடுத்த பதிவாக நாம் பார்க்க இருப்பது 50வது திருவடி வைக்கும் இடங்கள் என்ற தலைப்பிலே 60வது பாடல். கடந்த பாடல் பாலரையே என்று முடிந்ததால் இந்த பாடல் பாலினும் சொல்லினியாய் பனிமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றைவார் சடையன் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும் மெய் பீடம் ஒரு நாளினும் சால நன்றோ அடியேன் முடை நாய்த்தலையே. நான் சால நன்றோ என்று ஒரு கேள்வியை இவர் கேட்டு இந்த பாடலை பாடுகிறார். ஆகவே வழக்கம் போல் இந்த பாடலை நாம் பிரித்து பொருள் கொள்ளலாம். பாலினும் சொல்லினியாய் பனிமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றைவார் சடையன் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும் மெய்ப்பூடம் ஒரு நாளினும் சால நன்றோ அடியேன் முடை நாய்த்தலையே என்று அபிராமி பட்டர் பாடி அடக்கத்தோடு பாடி பரவசமடைகிறார். இந்த பாடலுக்கினுடைய பொருளுரையை நாம் சின்ன சின்ன
வார்த்தைகளாக பிரித்து கொண்டு நாம் பார்த்தோம் என்றால், பொதுவாக மால் என்பது திருமாலை குறிக்கும். தேவர் வணங்க நின்றோன் சிவபெருமான். அவன் வார் சடை, நீண்ட சடையை உடையவன். நன்று நன்மையுடையது. முடை நாற்றம் என்றால் புலால் நாற்றம். ஓகே. இப்போது பாலினும் சலினியாய் என்றால் பாலை காட்டிலும் இனிய சொல்லை உடையோடைய அன்னை அபிராமி. பனிமலர் பாதம் வைக்க குளிர்ச்சியான உன் திருவடி தாமரைகளை வைத்து அருள் செய்வதற்கு மாலினும் தேவர் வணங்க நின்றோர் திருமாலும் மற்றும் பல அனைத்து தேவர்களும் வணங்கி தொழுந்து நிற்கிறவரான கொன்றைவார் சடையன் மேலினும் எம்பெருவான் சிவபெருமானின் கொன்றல் மலர்கள் சூடிய திருமுடியின் மேற்புறத்தை விட, அதாவது ஒரு முறை அன்னை அபிராமி தன்னுடைய இது ஊடலின் போது சிவபிரானுடைய திருமுடியில் தலையை வைத்தாள். ஆகவே அது தன்மையான குளிர்ச்சியுடையது என்று ஏற்கனவே ஒரு பாடலில் அபிராமி பாட்ட சொல்லியிருக்கிறார். ஆகவே கொன்றைவார் சடையின் மேலிலும் எம்பெருமான் சிவபெருமானின் கொன்றை மலர்கள் சூடிய திருமுடிகளின் மேற்படைத்தை விட இது ஒரு திருவிடம். கீழ் நின்று வேதங்கள் பாடும் பீடமும் ஒரு நாளினும் சால நன்றோ. கீழே நின்று 4 வேதங்களையும் பாடுகின்ற பிரணவ வீடங்கள், 4 வேதங்களுக்கும் பிரணவ வீதம், சூக்ம வேதம், மாய வேதம், இப்படி 4 வேதங்களில் உடைய பீடங்களில் நின்று நீ அருள் புரியலாம். ஆனால் உன்னுடைய திருவடியை அடியேனுடைய புலால் நாற்றம் எடுக்கும் நாய்த்தலையில் வைத்து அருள் புரிந்தது என்ன தாயே என்று அபிராமிப்பட்டர் பாடுகிறார். ஆகவே இந்த பாடினுடைய பொழிப்புரையாக நாம் இதை பார்க்கலாம். பாலை காட்டிலும் இனிய சொல்லை உடையவளே அன்னை அபிராமி, குளிர்ச்சியான திருவடி தாமரைகளை வைத்து அருள் செய்ய திருமாலும் மற்றும் பல தேவர்களும் வழங்கி தொழுது நிற்கிறவனான எம்பெருமான் சிவபெருமானின் கொன்றை மலர்கள் சூடிய திருமுடியின் மேற்புறத்தை விட கீழே நின்று வேதங்கள் பாடும் உண்மையான பிரணவ பீடங்கள் 4 விட அடியேனுடைய புலால் நாற்றம் எடுக்கும் நாய்த்தலை மிக சிறந்ததும் என்று. ஏனென்றால் அடியார் அவருடைய தலையில் வைத்து அதை அருள் செய்ததால் இப்படி பாடுகிறார். எம்பெருமாட்டியின் திருவடியை தம்முடைய தலையின் மேல் வைத்து கொண்டு அதனால் உண்டான பேரானந்தத்தில் நினைத்து திளைத்து நின்று அபிராமிப்பட்டர் பாடுவது இது சால நன்றோ என்று அவர் கேட்பது தம்முடைய தலையிலே பெருமாட்டியின் திருவடி பதித்ததற்கு அவளுடைய கருணையே காரணம் என்ற குறிப்பை உடையது. தங்குவதற்கு இடங்கள் இல்லாமல் தேடி தெரிந்து கடைசியில் வந்து தங்குவது போல எம்பெருமாட்டியின் திருவடிகள் வந்து தங்கவில்லை. அவள் எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காகவே என் தலையில் மீது திருவடிகளை வைத்து அருள் செய்தாள் என்று இந்த பாடலுக்கு கீவாஜா தன்னுடைய சிறப்பு குறிப்புரைகளை தருகிறார். ஆகவே அம்பிகையின் திருவடியை என்று வேறு ஒரு பற்றும் இல்லாமல் பக்தியோடு இருப்பதால் தான் அந்த தலை நாய்த்தலையாயினும் அதன் மீது திருவடியை அன்னை வைத்தார். இதனால் அம்பிகை பக்தர்களிடம் பெருங்கருணை உடையவள் என்றும் மிக எளிமையானவள் என்றும் தெரிய வருகிறது. ஆகவே இந்த பதிவை நிறைவு செய்வதற்கு முன்னால் நாம் மீண்டும் பாடி நிறைவு செய்துவிடலாம். பாலினும் சொல்லினியாய் பனி மாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்கரின்றோன் ஒன்றைவார் சடையன் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும் மெய்ப்பூடம் ஒரு நாளினும் சால நன்றோ அடியேன் முடை நாய்த்தலையே என்று அபிராமிப்பட்டர் பாடி பிரசவசமடைகிறார். அடுத்த பாடலாக நாம் பார்க்க போவது 61வது பாடல் பெற்ற பேறு என்ற தலைப்பிலே. அந்த பாடலை பாடுவதால் மாயையை வெல்லலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவரை காத்திருங்கள். வணக்கம், நன்றிகள்.